சிக்கன் பிரியாணி குக்கரில் பாஸ்மதி அரிசி வச்சு பண்ண போகிறேன். நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டா சாப்பாடு வர்றாப்புல சூப்பராக பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே. அதுக்கு வந்து எண்ணெயும் நெய்யும் சம அளவில் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டு பொரிஞ்சோடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறணும். 2 பச்சை மிளகா, புதினா, மல்லி, தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறலாம். போட்டு நல்லா தக்காளி மசிய வெந்துடணும். நல்லா வதக்கி விட்டு வெந்தோடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறணும். அதில் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே உரித்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காயை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டு மல்லிப்பொடி, மிளகாப்பொடி இந்த பொடி மட்டும் போட்டால் போதும். போட்டு தயிரை ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கிறலாம். போட்டு அதையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிறலாம். நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதனால் 1க்கு 1.5 அளவில் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா சாப்பிட்டா உதிரி உதிரியாக வந்துடும். இந்த அளவு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சேர்த்து போனாலும் சோறு உடஞ்சிரும், குழஞ்சி போய். அதனால் இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு போட்டு குக்கரில் வச்சு 1 விசில் விட்டு இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி லைட்டாக தம்மு வச்சு இறக்குனேன். பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக ஒரு சோறு கூட உடையலை, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு.